கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு கொடுத்ததான வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இந்த வார்த்தையை ஆண்டவர் முதலாவதாக எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்பதை நாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இந்த வார்த்தைக்கு வரும் பொழுது நம்மளுக்கு நன்றாக புரியும். இது நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 27வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். கபால ஸ்தலம் எனப்பட்ட கொல்கதா மலையிலே 2 கல்வர்களுக்கு மத்தியிலே இயேசு ஒரு குற்றவாளியாக அங்கு தொங்கிக் கொண்டிருந்தார். 2 கல்வர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 கல்வர்கள் மத்தியிலே இயேசு ஒரு குற்றமும் அறியாதவர் அவர்கள் மத்தியிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் அந்த இடத்துல நிறைவேறப்படுகிறது. இந்த மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கு ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது அவர் யூதருக்கு ராஜா என்று எழுதி அவருடைய சிலுவையில் மேலே வச்சாங்களாம். அதை பார்க்குறவங்க அவரை என்னெல்லாம் சொன்னாங்க என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். 39வது வசனம் 27-39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்களாம். எல்லாரும் அவரை தூஷித்தாங்க, அடித்தாங்க. அவருடைய எல்லா சதையும் இரத்தமுமாக பிரிட்டு வருது. அதை பார்த்து கூட அவங்களுக்கு எதுவுமே மனசு இறங்கலை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, அந்த வழியாக போகிறவங்க, சும்மா போகிறவங்க கூட என்ன பண்ணாங்களாம், ஆண்டவர் அடிக்கப்பட்டதை பார்த்துட்டு, இவர் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் நீ சொன்ன இல்லையா, நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினாங்களாம். அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆண்டவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறார். அப்படியே அப்படியே கீழே வாங்க, 41வது வசனத்தை பார்க்கலாம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, இவங்க யாருங்க? பிரதான ஆசாரியர்கள், வேதத்தை எடுத்து விளக்கமாக சொல்லுகிறவர்கள். அவர்களும் என்ன சொல்கிறாங்களாம், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது விசுவாசிக்கலாம். இவர் சிலுவையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதை பார்த்துனாலும் நம்ம என்ன பண்ணலாம், இவர் உண்மையிலே கிறிஸ்து தான் என்பதை நம்ம விசுவாசிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார். அவர் என்ன சொன்னாங்களா, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கொண்டாரே, அந்த தேவன் உண்மையிலேயே இவர் மேலே பிரியமாக இருந்தால் இந்த நேரத்தில் இவரை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவருடைய காது பட எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிறதை கேட்டு அந்த 2 பேர் சைடில் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க கூட என்ன பண்ணலையா, சும்மா இல்லைங்க. அந்த 44வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை தூஷித்தார்களாம். இந்த 2 பேரும் மரண தருவாயில் இருக்கிறாங்க. அவங்க பண்ண அந்த பாவத்துக்காக சிலுவையில் அரைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே ஆண்டவரை தூஷித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாங்களா. நம்மளை யாராவது நம்ம குடும்பத்திலேயே எடுத்துக்கலாங்கோ, நம்மளை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நம்ம சும்மா இருக்கோங்களா? இந்த குடும்பத்துக்காகத்தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த குடும்பத்துக்காகத்தானே நான் இவ்வளோ பாடுபடுறேன், ஆனால் என்னை இப்படி சொல்கிறாங்களே, என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, என்னை எவ்வளோ நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா. ஆண்டவர் யாருக்காக அங்கே பாடுபட்டுன்னு இருக்கிறாருங்கோ, நம்மளுக்காகத்தான். அந்த அந்த பாவத்தை செய்த அந்த ஜனங்களுக்காகத்தான் ஆண்டவர் அங்கே சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறார்.
அதை புரிஞ்சிக்காத ஜனங்க அவரை தூஷித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்கும்போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நான் இருக்கும்போது உங்களுக்கு என்னுடைய அருமை தெரியாது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு புரியாது, நான் இல்லாத போது நீங்கள் ஒரு நாள் யோசிப்பீங்க, நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆண்டவர் ஆனால் அப்படி சொல்லுங்க, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் பிதாவை நோக்கி ஆண்டவர் என்ன விண்ணப்பம் பண்ணுறாங்க, சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க, மன்னிக்கிறார். தேவனை நோக்கி பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே, இவர்களே மன்னிங்க என்று ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தை கேட்ட 2 கல்வர்களில் ஒரு கல்வன் அந்த இடத்துல உணர்த்தி அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறாங்க. அந்த கல்வன் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்டவரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தூஷிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் என்பதை லூக்காவில் நம்ம எடுத்துக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 39வது வசனம். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். உன்னையும் ரட்சித்துக்கோ எங்களையும் ரட்சித்துக்கோ என்று சொல்லி அவனை இகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் தான் செய்த பாவத்தை உணராதவனாய் தேவனை தூஷித்து கொண்டு இருக்கிறாங்களாம். சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, துணிகரமாக செய்கிற பாவம். ஒவ்வொருத்தர் சிலரை பார்க்கும் பொழுது அவங்க சூழ்நிலையினால சிலர் பாவம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்தை அவங்க உணர்த்தப்படும் பொழுது அதிலிருந்து அவங்க வெளியே வரத்துக்கு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் உதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். சிலர் இருக்கிறாங்க, அவங்க தான் செய்கிறது பாவம் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிஞ்சிருந்தோ அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா துணிகரமாக செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த கல்வன் என்ன சொல்கிறாரு, அந்த மரண தருவாயில் நிற்கும் பொழுது கூட அவர் துணிகரமாக பேசுகிறாரு. நீ உண்மையிலே கிறிஸ்துவானா உன்னையும் ரட்சித்துக்கொள் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த உணர்த்தப்பட்ட மற்றொருவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? முதலாவது அவனுக்குள்ள வந்த காரியம் தேவனுக்கு பயப்படுகிறதான பயம். எப்பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் தேவன் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் பாருங்க, உடனே கேட்குறான், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இல்லையா? ஒரு மாற்றம் அவனுக்குள்ள உண்டாயிடுச்சு பாருங்க. அடுத்ததாக, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டானாம். நம்ம செஞ்ச தப்பு, நம்ம அரசாங்கத்துக்கு விரோதமாக, நம்முடைய மக்களுக்கு ஜனங்களுக்கு விரோதமாக நாம் என்ன தப்பு செஞ்சோமோ அந்த தப்புக்கு தகுந்த தண்டனையை தான் நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அவன்கிட்ட சொல்கிறான் பாருங்க, தங்களுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து எப்பொழுது விட்டு விடுகிறாரோ அவருக்கு தேவனிடத்தில் இரக்கம் உண்டு, ரட்சிப்பு உண்டு. அந்த இடத்துல அவன் அந்த வேலையை செய்கிறான் பாருங்க. மற்றவனுக்கு சுவிசேஷமும் சொல்கிறான், அவனை கடிந்து கொள்கிறான், அவன் தன்னுடைய பாவத்தை அந்த இடத்துல ஒப்புக்கொள்கிறான். மற்றும் தேவனை நோக்கி அவர் ஒரு குற்றமும் அறியாதவர், அவர் பரிசுத்தர் என்பதை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறான். இதெல்லாம் அவன் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு விண்ணப்பம் செய்கிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் அந்த மரண தருவாயில் நிற்கிற அந்த நேரத்தில் அந்த விண்ணப்பத்தை செய்கிறான். அப்பொழுது தான் ஆண்டவர் 2வது வார்த்தையாக சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எப்போ அந்த ஜெபத்தை அவன் ஏறெடுத்தானோ உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, இன்றைக்கே இப்பொழுது தான் ரட்சிப்பு, இதுதான் ரட்சிப்பின் நேரம் காலம், இதை விட்டால் அவனுக்கு வேறு வாய்ப்பே இல்லைங்க. எப்போ இருக்கிறான், அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் உடனடியாக பதில் சொல்கிறார், இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அதே போல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சக்கேயுவை நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல சக்கேயு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட
ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் போகிறான். அந்த மரத்து மேலே ஏறி நிற்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வா என்று சொல்கிறார். அப்போது அவள் என்ன பண்ணுறாங்க, உடனே தன்னுடைய எல்லாவற்றையும் அவள் அறிக்கை செய்து அந்த இடத்துல சொல்கிறான், ஆண்டவரே நான் யார்கிட்டையாவது மோசமாக நான் வாங்கியிருந்தேன், ரெட்டத்தனையாக நான் கொடுத்துட்றேன், எல்லாம் இது அவனுடைய பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கையிட்டுட்டு அந்த நேரத்திலே அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார். அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1-10 வரைக்கும் வருதுங்க. நம்ம 9-10 மாத்திரம் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் அப்ரஹாமின் குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எதை தேடுவதற்காக? இழந்து போன அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அந்த வார்த்தையே ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் எடுத்ததான ஒரு முடிவு தான் அந்த இடத்துல அவனுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தது. நாம் இன்றைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறோம்? அந்த உணர்வில்லாத அந்த கல்வனை போல இன்னுமாய் அவன் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட அந்த பாவ உணர்வு அவனுக்கு வராதபடிக்கு அவன் இருக்கிறானே. அதே போல் நம்ம எத்தனையோ அவனுக்கு அந்த நேரத்தில் தான் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ஆனால் நம்மளுக்கு வாரம் வாரம் தினமும் மொபைலில் வருது, வாழ்வு தர உணவு என்னென்னவோ வருது இல்லைங்களா, டெய்லி வருது. அவ்வளவோ கேட்குறோம், வாரம் சர்ச்சில் வந்து கேட்குறோம். நம்ம போகிற இடம்லாம் எங்கே இருக்க ப்ரேயரு அங்கே போகிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலங்க, அநேக காரியங்களில் இன்னும் ஒப்பு கொடுக்காதவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம உணர்ந்து கொள்ளணும், நம்ம எந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட இன்னுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்காது இருக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுத்த அதே அந்த நிமிஷத்தில் ஆண்டவர் நம்ம ரட்சிக்க, நம்மளுக்கு மீட்பு கொடுக்க அவர் என்னவா இருக்கிறாருங்க, வல்லவராக இருக்கிறார். அவன் எடுத்தா பாருங்க, ஒரு முடிவை எடுத்தான். இவர்தான் தேவன், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் இரட்சகர், இவரிடத்துல தான் எனக்கு மீட்பு உண்டு என்பதே அவன் உணர்ந்தவனாய் அந்த இடத்துல கேட்கும் பொழுது உடனடியாக ஆண்டவர் பதில் சொல்கிறார், இன்றைக்கே நீர் என்னோடு கூட வான்வீட்டில் இருப்பாள். நாம் என்ன முடிவு எடுக்க போகிறோங்க? அன்றைக்கு ஏவாளிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க அந்த பிசாசு வந்து பழம் கொடுக்கும்போது அவங்க எடுத்ததான ஒரு முடிவு தான் பல இதுக்கு காரணமாச்சு. அந்த பழத்தை சாப்பிடாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே முடிவில் அவங்க நிலைச்சிருந்தாக்கா எதுவுமே ஆயிருக்காது இல்லைங்களா? அதே போல தான் ஏசாவை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு முடிவை எடுத்துட்டா, சிரேஷ்டபுத்திர பாக போனாலும் பரவாயில்ல, நான் அந்த கூழை வாங்கி குடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு. அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நம்ம என்ன சொல்கிறோங்க, யாக்கோபின் தேவன். ஆனால் ஆக்சுவலாக யார் வரணுங்க அந்த இடத்துல? ஏசா தானேங்க. அப்போது அவன் எடுத்ததான ஒரு சின்ன முடிவு தாங்க இதெல்லாம். நம்ம எந்த சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்கிறோம் என்பதை தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை அது குறிக்கிறது. நாமே ஆராய்ந்து பார்த்து நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் எந்த கல்வனை போல ஆண்டவரோட பக்கத்தில் வருவோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். ஆமென்.